எல்லாருக்குமே கொடுத்து வைக்கணும். பிள்ளைன்னு பிறந்தா இப்படி இல்ல இருக்கணும். ஆஹா ஆஹா, என்ன பக்தி! பெத்த தாய் தகப்பனையே இவமா நினைச்சு கும்பிடுதே. மாறே வந்துட்டேன் தம்பி. ஜிம்மி வரியா வரியா ஐக்கு பாப்பா வந்துச்சே ரைக்கல இந்த ஆக்ஷன் பை முதல்ல ஜிம்மி. தம்பி தம்பி யார் அது? ஓ பாட்டியா, எங்க வந்த? என் பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது பலாரம் செய்து போடணும்னு காப்படி கடலை பருப்பு கடனா கேட்டேன். கொடுக்க மாட்டேங்கிறார் கணக்கு பிள்ளை. உனக்கெல்லாம் எங்க கொடுக்க போறாரு? வா. கணக்கு பிள்ளை, காப்படி கடல் கொடு. என்னங்க முதலாளி, இப்பவே ஏகப்பட்ட கடன் வெளியே நிக்குது. நிக்காம என்ன செய்யும்? நீ பணக்காரனா பார்த்து கொடுத்துட்டு பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு பாதரட்சை செய்ய முடியாது அலையிற. ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணியமா கொண்டாந்து கொடுப்பாங்க. கூடையா திருப்பி வர்ற கடனா இது? சொத்த பூரா பொண்டாட்டி மேல எழுதிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறான். அது திரும்பி வருது கூடிய. கிளவி ஒண்ணு ஐயாட்ட போய் சொல்ற. இரு உன்னை கொண்டு விடுறேன். தம்பி சனியனே, ஏன் கத்துற? வேணுங்கிறத வாங்கிட்டு போய் தொலை. ஒரு ஆளை போட்டு இத்தனை பேரை சேர்ந்து அடிக்கிறது, இதுலதான் உங்க ஒத்துமையா? அடிக்கிறதா? இவன் எலும்பு ஒடிக்க வேணாமா? என்னடா அப்படி செஞ்சுட்டான்? இவன் செஞ்சதை சொன்னா நெஞ்சு கூட போங்க அடிப்பீங்கண்ணே. நான் உன்ன மாதிரி மிருகம் இல்லடா, எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாலும் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறது அவனே. இவன் பெரிய துரோகின்னு இவனை இதோட விடக்கூடாது. அவன் என்ன துரோகம் செஞ்சா அதை சொல்ற? அண்ணே, இந்த சோதா பைய சூதாட தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பக்கம் போட்டு வைக்கிறானே. ஓஹோ, சூதாட கூடாதுன்னு சொல்றதே தப்பா? சொல்லிட்டு ஆகி போச்சா? அது போல சொல்றவன் நடக்க வேணாமா? இந்த பாட்டு புத்தகம் வித்த காசு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னடா செய்யறான் அதை சொல்ற? அண்ணே, குதிரை பந்தயத்துக்கு போய் காசெல்லாம் தொலைக்கிறானே. சூதாட கூடாதுன்னு புத்தகம் போட்டு ஊர்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு இவன் சூதாடலாமா? அது குத்தமா? வேண்டாம். அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மை சொல்றான். இது தப்பா? அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லண்ணே. எதுக்கா இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது என்னமா சரிதானே? சர்தான்னு சொல்லிட்டா போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க. நாங்க அது உண்டுங்களா? ஏன்டா உழுத உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம். காசி என்னங்க பெருச்சு காசி? அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருச்சு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யார் கட்டினதுடா? யாரா தெரியா சொல்ற? மண் குடிசையில வாழறான தொழிலாளி அவன் கட்டினது. அவன் எந்த குடிசையில வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடு ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களாம். அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுக்கு. சரியா சொன்ன தம்பி. ஒரு பேச்சினாலும் கனகச்சிதமா தான் சொல்றேன். வாங்க பேங்கர் முனியாண்டி பிள்ளையா? டேய் மாயாண்டி, ஒரு சேர் கொண்டாந்து போடு. பரவாயில்ல தம்பி, சும்மா உட்காருங்க. உட்காருங்க. நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே. ஏன், என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, சொல்லாதீங்க. நீங்க ஒரு கூத்து தம்பி. இதுல என்ன ரகசியம்? அதான் நம்ம சங்கர் பயலுக்கு 1 லட்சம் ரூபாய் ரேஸ்ல அடிச்சதே. அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? உண்மைதான். அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்துடுச்சா? அப்ப சரிதான். நீ ஒரு கூத்து தம்பி, எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு. நான் எதுக்காக சொல்றேன்னா,
5 ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன். விடக்கூடாது, புடிச்சு பாருங்க. அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாமே இங்க தேடிக்கிட்டு வந்தேன். அப்ப அவனை போய் தேடி பார்த்து இது என்னது டிப்பு டிப் டிப் டிப்பு, அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டு புட்டுன்னு போங்க. ஆமா தம்பி, வழி வரதை ஏன் விடுதானே. போங்க. மாயண்டி வரட்டுமா? வாங்க. ஐயோ பாவம், அவரை போய் எங்க குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க, வீணா கெட்டு போயிடுவாருங்க. கடட்டும், நல்லா கடட்டும். என்னடா ஆன வாய புழக்கிற? இங்க வந்தா பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன். இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும். ஆமா, அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே, அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்களே. அதுதான் நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் வரல, அதனாலதான் உன்னை திருப்பி கேட்கிறேன். குமாராலதான் எனக்கு இந்த ஆஸ்தியெல்லாம் கிடைச்சது, நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகைச்சுக்கிறது, அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க. அவ்வளவுதான். அது போதும். முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டான். குமார் வார்த்தையை நம்பி குதிரைப்பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான். இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது. சுழலிலே அகப்பட்ட படகு மாதிரி தான் அவன் கெதி. என்ன மிஸ்டர் ஜெகதீஷ், ஏன் குமார், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்தேன். என்ன விஷயமும்? மறுபடியும் குதிரை பந்தயத்துல சங்கரை சரிய வச்சுட்டு எப்படி என் சாமர்த்தியம்? மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்து. எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன். நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ், இனி நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும். நீதான் பேச்சுல வெல்வாயனாச்சே, உன்கிட்ட யாரால பேச முடியும்? சரி, நான் வர்றேன். அலைகடல் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது குமார். பாவம், ஒன்றுமே தெரியாத சங்கரை குதிரை பந்தயத்தில் இழுத்துவிட்டு நீ வகுத்த திட்டத்தை சாதித்து விடலாம் என்று பார்க்கிறாய். ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது. பூச்சிகளுக்கு தவளையும், தவளைக்கு பாம்பும், பாம்புக்கு கருடனுமாக பகை உண்டாக்கி உயிர் குடிக்கும் போக்கை இயற்கையை அமைத்து விட்டது. அதன்படி சங்கர் ஒரு தவளை, நீ ஒரு பாம்பு, நான் ஒரு கருடன். இதில் வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன். உற்றாரும் சரமல்ல, பேரும் சரமல்ல, பெற்றோரும் சரமல்ல, நாடும் சரமல்ல. பொதுவா சொல்ல போனா எதுவுமே சரமல்ல. இன்றைக்கு இருப்பறை நாளைக்கு இருப்பர் என்றென்னவோ சதமல்ல. முருகா, எதுவுமே சதம் இல்லடா ஐயா. ஓய், யாரு? ஒண்ணுமே சதம் இல்லைன்றவன் தின்ன மட்டும் சதமா? யார் நீ? சாமியாருங்க. சாமியாரு. கிண்டல் பண்றிய? நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? வந்து இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர். சாமி யாருன்னு. சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. அப்ப யாரு சாமி சொல்லு பாப்போம். அட கடவுளே, இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்லு. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர். இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி யாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இருந்த உடனே இதை கையாளுறா போல் இருக்கு. ஐயா, இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு. ஐயா, வேற வேலை கிடைக்கலீங்களே. சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல.
என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திகன் நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா? ஐயோ தங்கமா செய்யறாங்க. தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்தியா? செய்யறேன். உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு? மலையாளங்க. மலையாளமா? தமிழ் நல்லா பேசுற. என்ன வேடிக்கையா இருக்க? நான் நாடக கம்பெனில இருந்திருக்கேன்ல, அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற. அது போனா போட்டோம், இந்த காவி உடையெல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இதை தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடு. மாயாண்டி, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இவனை அழைச்சின்னு போய் சாப்பாடு போட்டு, நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ணு. போ, போயிட்டு வா. சிங்கரா, இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன். ஒண்ணு எடுத்து போ. இவரு கூடங்களா? ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ. என்ன காப்பாத்துறாங்கப்பா. எவன்டா மதுரை வர? நீ மதுரை வர இல்லையா? அப்ப நீ காக்க வராய, உன்னை கழுவுலதான் ஏத்தணும். ஐயோ அடிக்கிறாரு, ஐயோ அடிக்கிறா நீ தம்பி, அடிக்கிறா இங்க வாங்க தம்பி. ஓ ஏரியாவில என்ன உதைக்கிறான் தம்பி? தம்பி நீ உத, நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா ஓ ஸ்டேஜிங் ஏ ஸ்டேஜிங் ஒண்ணு. பிளடி இவங்க அடிக்கலாமா? இங்க என்ன கூட்ட போ. பணக்காரன் பின்னாலே பைத்தியக்காரன் பின்னாலே சுத்துறதே வேலையா போச்சு. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஜாலியா சொல்லிடுறிய தம்பி. குமார் இங்க வந்தானா? ஓஹோ, குமாராச பழையபடியும் வருதா? இவ்வளவு ஆயும் ஏன் வரப்படாத? டிப்பு செஞ்ச வேலையா இதெல்லாம்? இதான் டிப். எது டிப்? இது டிப், இது டிப், இது டிப். பேராசை தம்பி, 5 ரூபாயில அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? இப்படி வரும், இப்படிதான் வரும். இப்படித்தான் வருமா? வரட்டும். தம்பி, ரத்த கண்ணீர் பாத்தியா? ரத்த கண்ணீர் பாத்தியா? ரத்த கண்ணீர் பாக்கல? எங்க? இங்க பாரு. பாக்கல, இங்க பாரு. இதுதான் ரத்த கண்ணீர் வடிக்கிற ஜெகதீஷ். ரத்த கண்ணீர் நீதானா வடிக்கிற? எத்தனையோ பேர் வடிச்சுக்கிட்டு இருக்கானு. நம்ம பேர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆஹா, ஜாலிலோ ஜும்கானா, டாலிலோ கும்கானா, ஜாலிலோ ஜும்கானா. டிப்பு 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 டிப்பு. Come on. ஒட்டாரங்காடு ஓடங்காடு ஓடி வாரு தம்பை குதிரை கொடு. ஐயோ பாவம்.